அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன் ரத்துஸ் ஸலாம் வ இயாதத்துல் மரீல் வ இத்பாஉல் ஜனாயிஸ் வ இஜாபத்துத் தாவ வ தஸ்மீத்துல் ஆத்திஸ் முத்தஃபக்குன் அலைஹி. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகருவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமின் மீது 5 கடமைகள் இருக்கின்றன, 5 உரிமைகள் இருக்கின்றன. சலாம் சொன்னால் மறுபதில் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று கூறுகிற போது வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லா சொல்லாமல், பதில் சொல்லாமல் இருக்கக்கூடாது. அது ஒரு ஹக்காக, ஒரு கடமையாக இருக்கிறது. இயாதத்துல் மரீல், நோய்வாய்ப்பட்டவர்களை நோய் விசாரித்தவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, துவா செய்வது. இத்பாவுல் ஜனாயிஸ், வீடுகளிலே ஜனாசாக்கள் நிகழுமானால் நாம் தொழுகையிலே கலந்து கொள்வது போன்று, கஃபன் தஃபனிலே கலந்து கொள்வது போன்று, ஜனாசாக்கள் நிகழ்கின்ற அந்த வீட்டிற்கே சென்று ஜனாசாக்கள் பள்ளிவாசல்கள் நோக்கி வருகிற போது துயர்ந்து வருவது, அதை பின்தொடர்ந்து வருவது. இப்போ இஜாபத்து தாவா, முக்கியமான விஷயங்களுக்கு சகோதர சமுதாயத்தினர் அழைப்பு விடுக்கிற போது அதற்கு மரியாதை நிமித்தமாக பதில் சொல்லி கலந்து கொள்வது. இப்போ தஸ்மீத்துல் ஆத்திசி, ஒருவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறிய பின்பு யர்ஹமுக்கல்லா என்று அவருக்காக துஆ செய்வது, அல்லாஹ் உமக்கு ரஹ்மத் செய்வானாக என்று. இந்த 5 விஷயங்களும் இன்னொரு முஸ்லிமின் மீது ஒரு முஸ்லிமுக்கு கடமையாக இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்க்கிற போது இது ஒரு சாதாரண விஷயங்களாக தெரியலாம், ஆனால் அளப்பெரிய நன்மைகளை அள்ளி வழங்குகின்ற ஒரு அற்புத விஷயங்கள். சலாத்திற்கு மறுபதில் சொல்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. உலகமெல்லாம் சாந்தி சமாதானம் நிலவ அது காரணமாக அமையும். சகோதரர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்றால் அவரை சென்று நாம் நோய் விசாரிக்கிற போது, ஒரு 4 பேர் சென்று ஆறுதல் சொல்லுகிற போது, டாக்டர்களிடத்தில் சிகிச்சைக்காக வேண்டி அவர் சென்றிருப்பார். ஆனால் அந்த சிகிச்சையை விட நாம் சொல்லுகிற அந்த ஆறுதல் இருக்கிறதே, அவருக்காக நாம் செய்கிற பிரார்த்தனை இருக்கிறதே, அது ஒரு அருமருந்தாக இருக்கிறது, ஒரு ஆன்மீக மருந்தாக இருக்கிறது. அதே போல தான் ஜனாசாக்கள், துக்கமான சந்தர்ப்பங்களிலே நாம் அந்த குடும்பத்தினர் அரவணைப்பது, ஜனாசாக்களை பின்தொடர்ந்து செல்கிற போது முக்கியமான மையத்துகள் விழுந்திருக்கும். அப்போது பலரும் அதிலே கலந்து கொள்கிற போது அந்த மையத்து வீட்டாருக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கிறது, அமைதி கிடைக்கிறது. இதே போன்று தான் முக்கிய விஷயங்களுக்கு அழைப்பு கொடுக்கிற போது, நாம் அழைப்பு கொடுக்கிற போது கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியதற்கு பின்பு நாம் யர்ஹமுக்கல்லா என்று கூறுகிற போது அதில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. ஒரு மனிதருடைய அந்த உயிர் பாதுகாக்கப்படுகின்ற ஒன்று இருக்கிறது. ஒரு தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுகிற போது இதயம் நின்று பின்பு மறுபடியும் இயங்குகிறது. இதை நாம் சயின்டிஃபிக் மூலமாக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதன் காரணமாகத்தான் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறும்படி, தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறும்படி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுறுத்தினார்கள் என்றால் அது ஒரு முக்கியமான காலகட்டம். அந்த இதய துடிப்பு நிற்காமல் அந்த இதய துடிப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுபடியும் இயங்கச் செய்கிறான் தும்மியதற்கு பின்னாலே. அதன் மூலமாக அதுவும் கூட ஒரு சிகிச்சையாக இருப்பதாக இன்றைக்கு அறிவியலார் நமக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றிலையுமே நல்ல விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக அன்பு சகோதரர்களே, நோய்வாய்ப்பட்டவரை நோய் விசாரிப்பது என்பது, அது பற்றி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸை நாம் பலமுறை செவியேற்றிருக்கிறோம். அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எடுத்துரைத்தார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தம்முடைய சில அடியார்களை பார்த்து சில கேள்விகளை கேட்பானாம். அந்த கேள்விகளுக்கு அந்த அடியார்கள் பதில் சொல்லுகிற போது அதற்கு அல்லாஹ்வே விளக்கம் சொல்லுகிறான். ஒரு அடியாரை பார்த்து அல்லாஹ் சொல்வான், எவன ஆதம் அறில்து, ஆதம் மகனே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே, ஃபனம் தவுதுனி,
என்னை நீ நோய் விசாரிக்க வரவில்லையே என்று அல்லாஹ் சொல்வானாம். அல்லாஹ் தான் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக சொல்லி என்னை நீ நோய் விசாரிக்க வரவில்லையே என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த அடியான் ஆச்சரியப்பட்டு போய் சொல்லுவான், யாருபி கைஃப் ஆவுதுக்க, உன்னை நான் எப்படி நோய் விசாரிக்க வர முடியும்? அந்த ரப்புல் ஆலமின் அகிலத்தாரை ரட்சிக்கின்ற இறைவன் அல்லவா, பேரிறைவன் அல்லவா, உனக்கா வியாதி, உனக்கா நோய்? அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த அடியாரை பார்த்து பதிலுரைக்கிறான். மிகவும் முக்கியமான ஒரு விசேஷமான ஹதீஸ் இந்த ஹதீஸ். உங்களுக்கு தெரியாதா? என்னுடைய இன்ன அடியான் நோய்வாய்ப்பட்டு அவன் படுக்கையில் கிடந்தானே, முடியாமல் கிடந்தானே, நீ அவனை சென்று நீ நோய் விசாரிக்கவில்லையே. அவனை சென்று நீ நோய் விசாரித்திருந்தால் அந்த இடத்துல என்னை நீ பெற்றிருப்பாய் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்படியானால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கிறது. அவரை நோய் விசாரிக்கிற போது, தன்னுடைய அடியானை நோய் விசாரிக்கிற போது அல்லாஹ்வே நோய் விசாரிப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான்னு பாருங்கள். இது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலிருந்தான் இது போன்ற அறிவுரைகள் வெளிப்பட முடியும். இன்னொரு அடியாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இப்னு ஆதமே, உன்னிடத்திலே பசியாக இருக்கிறது என்று நான் உணவு கேட்டேனே, இஸ்தத்அம்துக, உணவு கேட்டேனே, பரம் துத்தீமினி, எனக்கு நீ உணவு தர மறுத்து விட்டாயே. அதே போன்ற இந்த அடியானும் சொல்வான், யா அல்லாஹ், உனக்கு எப்படி நான் பசி அமர்த்த முடியும், உணவு அளிக்க முடியும்? நீதானே கோடிக்கணக்கான மக்களை நீ போஜிக்கிறாய், அவர்களுக்கு நீ உணவளிக்கிறாய். யா ரப்பல் ஆலமீன், உனக்கு எப்படி நான் உணவு தர முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் உரைக்கிறான், இன்ன அடியான் உம்மிடத்தில் வந்து சாப்பாட்டுக்கு ஏதாவது தாருங்கள் என்று கேட்டபோது நீ தரவில்லையே. ஏதாவது உணவு தாருங்கள் என்று கேட்டபோது உம்மிடத்தில் உணவு இருந்தும் கூட நீ உணவளிக்கவில்லையே. உனக்கு தெரியாதா? நீ அவருக்கு உணவளித்திருந்தால் என்னை நீ அவரிடத்திலே பெற்றிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும். அடியானுக்கு உணவளிப்பது அல்லாஹுக்கு உணவளிப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறான். காரணம், இது அல்லாஹுடைய உத்தரவு, அல்லாஹுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு. பசித்தவர்களை பசி அமர்த்த வேண்டும், தாகித்தவர்களை தாகம் தீர்க்க வேண்டும், நோய்வாய்ப்பட்டவர்களை நோய் விசாரிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு போதனை, அன்னலாருடைய ஒரு அறிவுரை. மூன்றாவதாகத்தான் நாம் தெரிந்த விஷயம், மூணாவது ஒரு அடியாரிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், தாகமாக இருக்கிறது தண்ணீர் தான் என்று கேட்டபோது நீ தண்ணீர் கொடுக்கவில்லையே. அந்த அடியானும் சொல்லுவான், யா ரப்பி கைஃப அஸ்கி, உமக்கு நான் எப்படி நீர் புகட்டுவேன், தண்ணீர் புகட்டுவேன். அந்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்ப ஆலமீனாக இருக்கிறாயே. ஆம், இன்ன அடியார் உம்மிடத்திலே குடிப்பதற்காக தண்ணீர் கேட்டார், நீ கொடுக்கவில்லையே. நீ கொடுத்திருந்தால் என்னை நீ அங்கே பெற்றிருப்பாய். ரவாஹு முஸ்லிமுன், முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த முத்தான 3 விஷயங்களை வைத்து நாம் ஒவ்வொன்றையும் யூகிக்க முடியும். யார் யாருக்கு என்னென்ன அவசிய தேவை என்று நமக்கு தெரிகிறதோ அந்த தேவையை நம்மால் நிறைவேற்ற முடியும். அல்லாஹ் நமக்கு அந்த சக்தியை தந்திருக்கிறான், வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான் என்றால் நம்மால் முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். ஒருத்தருக்கு துணிமணி இல்லை, அவர் கிழிந்த துணிமணிகளை அணிந்திருக்கிறார், நாம் பார்க்கிறோம். அவரை வீட்டிற்கு அழைத்து சென்று நம்மிடத்தில் எத்தனை ட்ரெஸ்ஸுகள் இருக்கும், ஏதாவது ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை நீ அணிந்து கொள்ளப்பா என்று சொல்லுகிற போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த 3 விஷயங்களை வைத்து மற்ற எல்லா விஷயம் யாராருக்கு என்னென்ன தேவையோ அந்த ஹாஜத்துகளை நிறைவேற்றுகிற போது மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும். இன்றைய பாடம் நோயாளிகளை நோய் விசாரிப்பதனுடைய பெருமை, அதனுடைய நன்மை தான். இதோ ஒரு ஹதீஸ் நாம் கேட்டது தான். ஒரு முஸ்லிம் தம்முடைய அன்பு சகோதரர் நோய்வாய்ப்பட்டிருக்க அவரை நோய் விசாரிக்க சென்றார் என்றால், லம் யஸல் ஃபி குர்ஃபத்தில் ஜன்னா ஹத்தா இர்ஜியா, அவர் சொர்க்கத்தின் கனிகளை பறித்து கொண்டிருக்கிறார், அவர் நோய் விசாரித்து விட்டு திரும்புகிற வரை. சுவனத்தின் கனிகளை சுவனத்திற்கு சென்றுதான் பறிப்பது என்பதல்ல, இங்கிருந்தே பறித்து கொண்டிருக்க முடியும். அதாவது சுவன பாக்கியம் அவருக்கு கிடைக்கும் என்பது அதனுடைய ஒரு பொருளாக இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற அந்த வாசகத்தை பாருங்கள். லம் யஸல் ஃபி குர்ஃபத்தில் ஜன்னா ஹத்தா இர்ஜியா என்று பெருமானார் ரசூலே கரீம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், நோய் விசாரிப்பது என்பது, உணவளிப்பது என்பது, தாகம் தீர்ப்பது என்பது, அல்லது உடை இல்லாதவருக்கு உடை கொடுப்பது என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் உரிய ஒரு விஷயம். சகோதர முஸ்லிம் சமுதாயத்தினர் அவருக்கு தேவைகள் இருக்கிற போது
அவருக்கு இது போன்ற சிரமங்கள் உண்டாகிற போது அவருக்கும் உதவ வேண்டும். காரணம், அவரும் அல்லாஹுடைய அடியார்கள் தான், மூமினாக இல்லையே தவிர, முஸ்லீமாக இல்லையே தவிர அல்லாஹுடைய ஒரு படைப்பு, அந்த படைப்புக்கும் உதவ வேண்டும். அல்லாஹுடைய படைப்பில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார், அவர் காஃபிர், அவர் ஒரு முஷ்ரிக் என்று நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரையும் சென்று நாம் நோய் விசாரிக்க வேண்டும். நோய் விசாரிக்கிற போது அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கெட்ட எண்ணங்களெல்லாம் மாறிவிடும். அந்த எண்ணங்களை மாற்றுவதற்காக நம்முடைய அந்த நோய் விசாரணை உதவியாக துணையாக இருக்கும். பல கருத்துக்களில் இருப்பார்கள். ஆனால் நாம் சற்று இணக்கமாக செல்கிற போது அவருடைய அந்த பிணக்கு இருக்கிறதே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்துவிடும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு யகூதி சிறுவனை நோய் விசாரிக்க செல்கிறார். அவர் அவ்வப்போது பெருமானாருக்கு ஹிதுமத்து செய்வார். உள்ளே சென்று நோய் விசாரிக்கிறார்கள். தலைமாட்டிலே உட்காருகிறார்கள். உட்கார்ந்து பேசிவிட்டு, பெற்றோரும் இருக்கிறார்கள், நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நீர் இஸ்லாத்திற்கு வந்து விடப்பா என்று சொல்கிறார்கள். இஸ்லாத்திற்கு உடனே அவர் தம்முடைய தந்தையை பார்க்கிறார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது அந்த சிறுவனுக்கு ஒரு அன்பு இருக்கிறது, ஒரு பாசம் இருக்கிறது. தந்தையின் பர்மிஷன் இல்லாமல், அனுமதி இல்லாமல் நாம் எப்படி முஸ்லீமாக ஆவது? நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய அந்த கோரிக்கையை கேட்டு தந்தையை பார்க்கிற போது அந்த தந்தை பதிலளிக்கிறார், அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்படப்பா என்றால். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு யகூதியாக இருந்த போதும் கூட அந்த யகூதி வீட்டிலே அந்த யகூதியினுடைய மகனை நோய் விசாரிக்க சென்றிருந்த போது அந்த யகூதியிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரோதம் நீங்குகிறது. அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சி என்று சொல்வார்கள், மனமாச்சரியம், அந்த மனமாச்சரியம் அகல்கிறது. உடனே அவர் தந்தையே கூறுகிறார், மகனை பார்த்து நீ இஸ்லாத்திற்கு வந்து விடுப்பா என்று சொல்ல அவர் இஸ்லாத்தை தழுவினார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூரிப்பு ஏற்பட்டது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன்னார். அதற்காகத்தானே பெருமானார் அரும்பாடுபட்டார். இந்த சிறுவனை எந்த அல்லாஹ் நரகிலிருந்து காப்பாற்றினாரோ அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று கூறுகிற போது இஸ்லாத்தில் சேருவதற்கும் கூட அது ஒரு காரணமாக ஆகிறது. நம்முடைய பண்பாடுகளை பார்த்து, நம்முடைய அரும் குணங்களை பார்த்து எத்தனையோ பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய இதயங்களிலே எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் அடிப்படையிலே நாம் அவரை இஸ்லாத்திலே கொண்டு வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு நாம் செயல்படவில்லை. ஆனால் நம்முடைய செயல்பாடுகள், அணுகுமுறைகள் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான அணுகுமுறைகளாக இப்போது சொல்லப்பட்ட அந்த அந்த இனிய போதனைகளை வாழ்க்கையிலே கடைபிடிப்பவர்களாக இருந்தால் நாமும் பெருவாரியான நன்மைகளை பெறுவோம். பிறருக்கு நன்மைகள் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் பெற முடியும் என்கின்ற இந்த அறிவுரைகளை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவோமாக. அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.